பொய் பரப்புவதில் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் திறமை இருக்கும் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சார திரைப்படம் பராசக்தி தமிழகத்தில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே சூரரை போற்று போன்று பொய் பிரச்சார திரைப்படங்களை எடுப்பதில் வல்லவரான சுதா கோங்கராவின் கைவண்ணம் இந்த திரைப்படத்திலும் இருக்கிறது. தமிழுக்கு எதிராக ஹிந்தியை நிலைநிறுத்தி அரசியல் செய்யும் திமுக வெறுப்பு பிரச்சாரத்தை திரைப்படத்தின் மூலமாக முன்னிறுத்தி இருக்கிறது. இந்த திரைப்படத்திலும் வழக்கம் போலவே ஈவேரா, அறிஞர் அண்ணா, மொழிப்போர் என உருட்ட முயன்றிருக்கிறது திமுக. உண்மையாகவே மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்தின் எல்லைகளுக்காக போராடிய தியாகிகளை குறித்து எந்தவித காட்சிகளும் வைக்காமல் அனைத்தையும் சாதித்தது திராவிட கட்சிகள். ஈவேரா, அண்ணா என கூவ முயன்றிருக்கிறது இந்த பராசக்தி திரைப்படம். 1960 காலகட்டங்களில் வன்முறையும் அடக்குமுறையும் நிகழ்ந்தது என்றால் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான் அதற்கு காரணம் என்று திமுக ஒத்துக்கொள்கிறதா? அந்த காங்கிரசுடன் திமுக இப்போது கூட்டணியில் இருப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்தல் நேரத்தில் மீண்டும் இதுபோன்று பிரச்சாரத்தை முன்வைத்தால் மத்திய அரசுக்கு எதிரான மனநிலை மக்கள் மனதில் உருவாகிவிடும் என்று திமுக கண்ட கனவு கரைந்திருக்கிறது. தமிழ் தமிழ் என்று கூச்சல் போடும் இந்த கூட்டம் வைரமுத்து போன்ற பாடலாசிரியர்களை வளர்த்ததை தவிர தமிழில் செய்த புதுமை என்ன? மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திய புதிய தமிழ் வார்த்தைகள் என்ன என்பதையெல்லாம் தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு கமர்ஷியல் காட்சிகளுடன் அரசியலை புகுத்தி விளையாடலாம் என்ற திமுகவின் பழைய ஐடியாவை தமிழக மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கு சாட்சிதான் தற்போது காற்று வாங்கி வரும் பராசக்தி திரையரங்குகள். இதே மனநிலையில் மக்கள் தேர்தலிலும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் பலரது விருப்பமாக இருக்கிறது.